10வது இடத்துல இருக்கிறது நடிகர் ஜெயோட வைரல் ஸ்பீச் தான். சமீபத்திய ஒரு ஆடியோ லான்ச் பேசின ஜெய், மேடைக்கு வந்தவுடனே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு தளபதி ஸ்டைல்ல ஆரம்பிச்சு, நான் 100% விஜய் அண்ணாவோட வெறித்தனமான ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணாவோட பாடி லாங்குவேஜை கத்துக்க குருவி படத்தை மட்டுமே தியேட்டர்ல 12 தடவ பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்ற வீடியோ தான் இப்போ இன்டர்நெட்ல செம்ம ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. 9வது இடத்துல இப்போ இருக்கிற அரசியல் சூழல் சினிமா மேடைகளை எப்படி மாத்தி இருக்கிறது தான். தளபதி விஜய் முழுநேர அரசியல்ல இறங்கினதுக்கு அப்புறமா இப்போ நடக்கிற சின்ன சினிமா விழாவாக இருந்தாலும் சரி, பெரிய விழாவாக இருந்தாலும் சரி, வரவங்க எல்லோரும் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அதை சினிமா கதைகளோட ஒப்பிட்டு பேசுறது யூடியூப்ல பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கிறது. 8வது இடத்துல யூடியூப் சினிமா விமர்சகர்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய விவாதம், ஹாலிவுட் இப்போ 500 கோடி 1000 கோடின்னு பேன் இந்தியா படங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாலும் தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் என்னவோ கம்மி பட்ஜெட்டில் வர நல்ல கண்டென்ட் படங்களை தான் கொண்டாடுறாங்க. கதை தான் எப்போதுமே கிங் அப்படின்றத தமிழ் ரசிகர்கள் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்ல 7வது வர்றது ஒரு செம்ம மியூசிக் ட்ரெண்ட். ஜீன்ஸ், காதல் தேசம், மின்சார கனவு போன்ற 90s எவர்கிரீன் ஹிட் பாடல்களை இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் லோ-ஃபை மற்றும் 3D ஆடியோவா ரீமிக்ஸ் பண்ணி ஷார்ட்ஸ்ல மில்லியன் கணக்கில் வியூஸ் அளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல் இஸ் காட் அது எப்பவுமே மாறாது. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சினிமா அலசல் வீடியோக்கள் தான். இந்த வருடத்துல முதல் பாதியில ரிலீஸ் ஆன படங்கள் எது ஹிட், எது ஃப்ளாப், யாருடைய நடிப்பு மாசா இருந்துச்சு அப்படின்னு யூடியூப்ல இருக்கிற டாப் சினிமா சேனல்கள் போடுற டீட்டெயில்டான அனாலிசிஸ் இப்ப வீடியோக்கள் நெட்டிசன்கள் மத்தியில செம்ம வைரல் ஆகிட்டு இருக்குது. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு முக்கியமான சினிமா சர்ச்சை. படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி எத்தனை நாட்களுக்குள்ள ஓடிடிக்கு வரணும், தியேட்டர் அதிபர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடுவில் போயிட்டு இருக்கிற இந்த விவாதம் இப்போ யூடியூப் டாக் ஷோக்கள் செம்ம ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. இஸ்லாம் மதத்துக்கு மாறியது ஏன் அப்படின்னு சொல்லி நடிகர் ஜெய் சொன்ன காரணம், நடிகர் ஜெய் தமிழ் சினிமாவில் வேகமாக வளர்ந்து வரும் நடிகர்கள் ஒருவராக இருக்கிறார். சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஜெய் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற போது அவர் மேடையிலேயே பின்னால் இருந்தார். நடிகர் ஜெய் ஹிந்துவாக இருந்து அதன் பின் இஸ்லாம் மதத்துக்கு பல வருடங்களுக்கு முன்பே மாறியவர். அதற்கான காரணம் என்ன என்பது பற்றி சமீபத்திய பேட்டி ஒன்றில் அவர் கூறியிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் நடித்த சட்டென்று மாறுது வானிலை படம் கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனது. கருப்பு படம் ஹிட்டாகி இருப்பதால் இந்த படத்துக்கு குறைந்த ஷோக்களே கிடைத்திருக்கிறது. நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன், ஜீசஸ்க்கு மாலை போட்டு ஒரு வருடம் விரதம் இருந்திருக்கிறேன். அதனால் எல்லாம் கடவுளையும் நான் மதித்திருக்கிறேன். ஆனால் கோவிலில் தொடர்ந்து பல அவமானங்களை நான் சந்தித்தேன். இஸ்லாம் மஸ்ஜித் நான் சென்றபோது அங்கே என்னை யாரும் செலிபிரிட்டியாக பார்க்கவில்லை. மஸ்ஜித் உள்ளே என்னிடம் பேசக்கூட இல்லை. கடவுளை மட்டுமே முக்கியமாக நினைக்கின்றார்கள். என்னுடன் போட்டோ எடுக்க வேண்டும் என்று கூட கேட்கவில்லை. சாமி கும்பிடும் போது பிடித்து தள்ளுவது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவது போல எதுவுமே நடப்பதில்லை. அங்கே எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெய் சொல்லியிருக்கிறாங்க.